அன்பினர்களே, இன்றைய திங்கட்கிழமை நள்ளிரவு கடந்த செய்தியாக, நாளை காலை உங்களை செவ்வாய்க்கிழமை செய்தியாக வந்தடைகின்றது. உலகத்தில் ஒரு பரபரப்பு செய்தியாக, அதுவும் அமெரிக்காவிலிருந்து கடந்து வருகின்ற செய்தியாக, உலக பரப்பில் மிகப்பெரிய ஒரு இசு செய்தியாக, அதிர்ச்சி செய்தியாகவும் வந்து கொண்டிருக்கின்றது. என்ன செய்தியாம்? அணு ஆயுத பேரழிவு. ஈரானுக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்துவது குறித்து அமெரிக்கா விவாதித்து வருவதாக முன்னாள் காங்கிரஸ் எம்பி ஒருவர் அமெரிக்காவிலிருந்து செய்தி வெளியிட்டுள்ளார். நாம் ஏற்கனவே பல முறை கண்டிருக்கின்றோம். அதாவது அமெரிக்காவும் ஈரானும் முட்டி மோதுவது ஒரு அணு ஆயுதத்திலாம் போய் முடியும், ஒரு முட்டுச்சந்தில் அது முட்டிக்கொள்ளும் என்று நாங்கள் பல தடவை சொல்லி இருக்கின்றோம். அது ஒரு புறம் இருக்கு. ஏற்கனவே அமெரிக்க அதிபரின் அணுகுண்டு தாக்குதலிருந்து நரோவில் மயிரிழையில் தப்பிய ஈரான் என்றும் நாம் செய்து தந்திருக்கின்றோம். ஏனெனில் அவர் அதாவது உலக பரப்பில் மிக அதிகமாக பார்க்கப்பட்டது இன்றிரவு மிகப்பெரிய தாக்குதல் என்று 2 அணுகுண்டை கொண்டு போடுறதுக்கு தான் அவர் திட்டமிட்டிருந்தார். இறுதி நேரத்தில் அது அமெரிக்க இராணுவ அதிகாரிகளால் தவிர்க்கப்பட்டு போனது. ஆனாலும் அவர் அந்த டேஞ்சர் சோன்ல இருந்து அமெரிக்க அதிபர் இன்னும் மீளவில்லை. அவருக்கு இருக்கிற ஒரு ஆத்திரத்தில் ஒரு அணுகுண்டை கொண்டு போடணும் என்றே அவர் கங்கணம் கட்டி கொண்டிருப்பதாகவே பல வகையான செய்திகள் வெளிவந்த நிலையில்தான் இந்த செய்தி வெளிவந்திருக்கின்றது. அணு ஆயுதம் ஒன்று போடுறதுக்காக அவர் ஆலோசனை செய்து வருவதாக இந்த பெண்மணி தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க அதிகாரிகள் ஈரானுக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்துவது குறித்து விவாதித்து வருவதாகவும், இதனால் உலகளவில் பேரழிவுகரமான விளைவுகள் ஏற்படும் என்றும் முன்னாள் காங்கிரஸ் பெண்மணி எம்பி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். மார்ஜோரி டெய்லர் கிரீன் என்பவர் தான் அந்த எம்பி. அவருடைய படம் வருகிறது, பாருங்கள். அமெரிக்காவின் வியூக கூட்டங்களில் ஈரானுக்கு எதிரான அணு ஆயுதங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டு வருவதாக மார்ஜோரி டெய்லர் கிரீன் கூறுகிறார். கிரீன் இந்த கூற்றுக்கு எந்த பொது ஆதாரத்தையும் வழங்கவில்லை என்றாலும் நான் ஊகிக்கவில்லை, எனக்கு தனக்கு தெரியும் என்று அவர் வலியுறுத்துகின்றார். அணு ஆயுத பயன்பாட்டு வரம்பை குறைப்பது ஒரு பரந்த உலகளவிய போரை தூண்டக்கூடும் என்றும் அவர் எச்சரித்ததோடு போர் நடவடிக்கைகளை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரவும் அவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார். வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையே தொடரும் போருக்கு மத்தியில் அமெரிக்காவின் வியூக கூட்டங்களில் ஈரானுக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டு வருவதாக முன்னாள் காங்கிரஸ் எம்பி மார்ஜோரி டெய்லர் கிரீன் ஒரு அசாதாரணமான குற்றச்சாட்டையும் முன்வைத்துள்ளார். வியூக கூட்டங்களில் ஈரானுக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்துவது குறித்தும் அவர் விவாதித்து வருகின்றார் என்று தனது எக்ஸ் தளத்திலும் அவர் ஒரு செய்தியையும் வெளியிட்டு இருக்கின்றார். ஆம், நீங்கள் படித்தது சரிதான், இது உண்மை, நான் ஊகிக்கவில்லை, தனக்கு தெரியும் என்று அவர் அடித்து சொல்கின்றார். கூறப்படும் விவாதங்களில் ஈடுபட்ட அதிகாரிகளை கிரீன் அடையாளம் காட்டவில்லை என்றாலும் அந்த தகவலை அவர் எவ்வாறு பெற்றார் என்பதை விளக்கவில்லை அல்லது அந்த கூற்றை ஆதரிக்கும் ஆதாரங்களையும் அவர் வழங்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. இருப்பினும் கிரீன் அதை ஊகமாக அல்லாமல் நேரடி தகவலாக முன்வைத்துள்ளார். மேலும் அணு ஆயுத பயன்பாட்டிற்கான வரம்பை குறைப்பது பேரழிவுகரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். ஈரானுக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்காக அணு ஆயுத பயன்பாட்டு வரம்பை குறைப்பது பற்றி இப்போது நமது அரசாங்கமே விவாதித்துக் கொண்டு என்றும் அவர் எழுதியிருக்கின்றார். அணு ஆயுத பேரழிவு குறித்த எச்சரிக்கை என்றாலும் கிரீன் ஆகஸ்ட் 1945 ஆண்டில் ஹிரோஷிமா மற்றும் நாகசாக்கி மீது அமெரிக்கா நடத்திய அணுகுண்டு தாக்குதல்களை மேற்கோள் காட்டி உடனடி மரணங்களையும் கதிர்வீச்சு வெளிப்பாட்டின் நீண்ட கால விளைவுகளையும் அவர் சுட்டி காட்டியிருக்கின்றார். அந்த தாக்குதல்களால் ஏற்பட்ட துன்பங்களின் அளவு எதிர்காலத்தில் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு எதிரான ஒரு வரலாற்று நிர்பந்தத்தையும் ஏற்படுத்தியுள்ளது என்றும் அவர் விவாதித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான அணு ஆயுத பயன்பாட்டை அதிகரிப்பது தற்போதைய போருக்கு அப்பாற்பட்ட நீண்ட கால விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எச்சரித்துள்ளார். ட்ரம்ப் அவர்கள் உண்மையில் ஒரு அணு ஆயுத பேரழிவை நிகழ்த்தக்கூடும், அது முழு உலகையும் ஒரு பெரும் மோதல், பொருளாதார மந்த நிலை மற்றும் நமது வாழ்நாளில் ஒருவேளை வரலாறு முழுவதிலும் கூட நாம் கண்டிராத மாபெரும் மனித துன்பங்களுக்கு இழுத்துச் செல்லப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். மக்கள் குரல் எழுப்பி இந்த பைத்தியக்காரத்தனத்தை தைரியமாக நிறுத்த வேண்டும் என்றும் அவர் மேலும் கூறியிருக்கின்றார். அமெரிக்கா தீண்டத்தகாத நாடு அல்ல.
ஈரான் போர் மற்றும் அணு ஆயுத உளவுத்துறை என்று கிரீன் தனது குற்றச்சாட்டை ஈரானுக்கு எதிராக அமெரிக்க போருக்கு முன்னிருந்த உளவுத்துறை மதிப்புகளும் அவர் தொடர்புபடுத்தி இருக்கின்றார். ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கும் நிலைக்கு அருகில் கூட இல்லை என்று அமெரிக்க உளவுத்துறையால் ட்ரம்பிற்கு அவரது நிர்வாக உறுப்பினர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டது என்றும், அதே நேரத்தில் தெஹ்ரான் அணு ஆயுத திறனை நெருங்கிக் கொண்டிருப்பதாக இஸ்ரேல் கூறி வந்தது என்றும் அவர் எழுதியிருக்கின்றார். ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கும் நிலைக்கு அருகில் கூட இல்லை என்று நமது சொந்த உளவுத்துறையை ட்ரம்பிற்கும் அவரது நிர்வாகத்திற்கும் தெரிவித்த பின்னர் இஸ்ரேல் பல தசாப்தங்களாக திரும்ப திரும்ப கூறி வரும் அந்த வரிகை கூறியது ஈரான் இன்னும் சில வாரங்களில் வந்துவிடும் என்றும் கிரீன் எழுதுகின்றார். அதாவது என்ன சொல்றாங்க, இப்பொழுது ஈரான் இப்போதான் வரப்போதான், எப்பே செஞ்சு வச்சியான் சாமி, அதனால் நாங்கள் எப்படியும் குண்டு வீசுவோம் என்று அவர் தொடர்ந்து எழுதி வருகின்றார். ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக ட்ரம்ப் நிர்வாகம் மீண்டும் மீண்டும் கூறி வந்த தீர்க்கமான முடிவை இந்த போர் ஏற்படுத்த தவறிவிட்டது என்று கிரீன் மேலும் பாதித்திருக்கின்றார். ஈரானும் அமெரிக்காவும் அந்த மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழியின் மீதான கட்டுப்பாடு குறித்து போட்டி கோரிக்கைகளை முன்வைத்துள்ள ஹார்முஸ் ஜலசந்தி அவர் குறிப்பாக சுட்டிக்காட்டி இருக்கின்றார். ஹார்முஸ் வழியாக கப்பல் போக்குவரத்து பெருமளவில் குறைந்துள்ள நிலையிலும் அந்த ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல் போக்குவரத்து தொடர்பான போர் பேச்சுவார்த்தைகள் போரை சுற்றியுள்ள ராஜதந்திர முயற்சிகளின் ஒரு முக்கிய அங்கமாக தொடரும் சூழலிலும் அவரது கருத்துக்கள் வெளிவந்துள்ளது. ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் வெற்றி கோரிக்கைகளை அறிவித்ததோடு இந்த சூழ்நிலைகளை கிரீன் ஒப்பிட்டு பார்த்தார். மேலும் அந்த கோரிக்கைகள் இருந்த போதிலும் வாஷிங்டன் இன்னும் ஆபத்தான ஒரு பதற்றத்தை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்ட இருக்கின்றார். இந்த போரை இப்போதே நிறுத்துங்கள், அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு எதிரான நேரடி வேண்டுகோளுடன் கிரீன் தனது உரையை முடித்திருக்கின்றார். அது நடந்தால் ஒவ்வொருவரும் இப்போது தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் அனைவரையும் மனிதகுல வரலாற்றில் எஞ்சிய காலத்திற்கு முழு பொறுப்பானவர் என்றும் அவர் எழுதியிருக்கின்றார். அணு ஆயுதங்களை பயன்படுத்தாதீர்கள், இந்த போரை இப்போதே நிறுத்துங்கள். கிரீன் குற்றச்சாட்டை வெள்ளை மாளிகை பகிரங்கமாக உறுதிப்படுத்தவில்லை. ஆனாலும் பல செய்திகள் உலக அளவில் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. அந்த செய்தி தற்பொழுது உலகத்தின் பல செய்திகளாகத்தான் சுற்றி கொண்டிருக்கின்றது. அவர் தைரியமாக அந்த குற்றச்சாட்டை சொல்லி இருக்கின்றார். அதுக்கு வாஷிங்டன், அதாவது வெள்ளை மாளிகை இன்னும் ஒரு மறுப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் அவர் ஒரு ஆபத்தான செய்தியை உலக பரப்பளவில் கொண்டு வந்திருக்கின்றார். நாமும் அதை தொடர்ந்து சொல்லி வருகின்றோம். இந்த சண்டையை நிறுத்துவதென்றால் அல்லது ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்றால், ஒன்று ஈரானுக்குள் இவங்கள் அமெரிக்கர்கள் ஒரு அணுகுண்டை போடுகின்ற போது ஈரான் இஸ்ரேலை இல்லாமலாகும், ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் அழியும். இதை நாம் முன்னும் பதிவாக்குகின்றோம். ஈரான் அழிந்து விட்டாலும் பரவாயில்லை, ஆனால் இஸ்ரேலை அழிக்கும். இது நான் ஒரு இனவாதமாக சொல்லவில்லை. எனவே ஓடி போய் அமெரிக்காவை தாக்கல இல்லை ஈரானை பொறுத்த வரைக்கும் ஓடி அமெரிக்கா தாக்கல, பக்கத்தில் இருக்கிற இஸ்ரேலை தான் ஒரு வழி பண்ணும். அதற்கு தயார் நிலையில எல்லாம் வச்சு கொண்டிருப்பார்கள். நம்ம சாதாரணமா ஒரு மூலையில ஒடுங்கி சிந்திக்கின்ற போது ஈரான் எவ்வளவு வளமிக்க நாடு எப்படி எல்லாம் அது சிந்திக்கும். ஒரு ஓபலேஷன்காரர் சொல்றார், ஈரான் அணுகுண்டு சாதிக்கு சம்பவம் எங்கட அந்த சம்பவத்தை சொல்ல, எங்க லண்டன்ல ஜெர்மனில பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு ஓபலேஷன்காரர் வேலை வேணுமே இனி சம்பவம் இருக்கு ஈரானுக்கு எதிராக. ஈரான் ஒன்று மாங்க நாம போட்ட கணக்கெல்லாம் இல்லைங்க, அவன் பெரிய வளர்ச்சி கண்டா அதுக்கெல்லாம் தயாரா இருக்கின்றான். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இல்ல, அவன் ஒரு வழி பண்ணுவான், பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஈரான் மீது எந்த பக்கம் பார்த்தாலும், எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் ஈரான் மீது அமெரிக்கா ஒரு அணுகுண்டு போடுவதற்கான மிக மிக அதிகமான வாய்ப்பு இன்னும் தொக்கி கொண்டிருக்கிறது. அதை நாம் கடைசியாக ஒரு வருட காலமாக சொல்லி வருகின்றோம். நாம் அதை ஆசைப்பட்டு சொல்லவில்லை. அமெரிக்காவின் திட்டம் ஒரு இராணுவ ரீதியாக, ஒரு ஆய்வு ரீதியாக, ஒரு இராணுவ ஆய்வாளர்கள் என்ற போர்வையில் இதைத்தான் நாம் சொல்ல முடியும். நாம் மிக நீண்ட காலமாக இந்த ஆய்வில் இருக்கின்றோம் என்றபடியால் ஈரானை இவர்கள் ஒரு அணுகுண்டுக்குள் கொண்டு செல்லுவார்கள். ஈரான் அதற்கு தக்க பதிலடி இஸ்ரேல் மீது கொண்டு கொட்ட வாய்ப்பு இருக்கின்றது. ஏனெனில் காசாவில் சிந்துகின்ற இரத்தத்துக்கு ஒரு பதில் வேண்டும். அதே போன்று நான் உறுதியா இருக்கின்றேன், வடகிழக்கில் அரை உசிர், கால் உசிர், முக்கால் உசிராக கொல்லப்பட்ட உயிர்களுக்கு ஒரு பரிகாரம் தேவை. நான் எப்போதும் அப்போதிருந்து இப்போதும் சொல்லி வருகின்றேன், பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு ஒரு விடிவு காலம் போன நீங்க என்னையாலும் சொல்லிட்டு போங்க, நான் அதுல உறுதியா இருக்கிறேன்.
இதை சுத்தியாக சொல்லுகின்றேன். பாதிக்கப்பட்ட நம்ம மக்களுக்கு, நம்ம மக்களா வேற அந்நிய மக்களா, நம்ம கண் முன்னே நம்மளுக்கு முன்ற வாழ்ற தமிழன் நம்முடைய மக்கள் இல்லையாடா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். காசாவுக்காக நாம் கண்ணீர் வடிக்கின்றோம். நம் கண்ணு முன்னே முல்லைத்தீவில் நடைபெற்றது நாம் பார்க்கவில்லையா? என்ன அப்போது நமக்கு இந்த டிக்டாக் எல்லாம் வரையில்லை, அதனால பார்க்க கிடைக்கல. நான் ஏகப்பட்ட வீடியோ பார்த்திருக்கிறோம். பாவப்பட்ட ஏழை பாலை மக்கள், அந்த மக்கள் சிந்திய இரத்தத்துக்கும் கொடுத்த நரபலிக்கும் ஒரு முடிவு காலம் வந்தே ஆகும் என்று சொல்லி மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.